என்னடா சட்டம் இது? தாக்க வந்தவனை கைது செய்யாமல் விட்டுவிட்டு தன்னை தாக்க வருவனை தடுத்தவர்கள் மீது இன்றைக்கு தமிழக அரசாங்கம் ஸ்டாலினுடைய நேரடி கட்டுப்பாடக்கூடிய சட்ட ஒழுங்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை கைது பண்ணியிருக்கு. அங்கே வீடியோ இருக்குது, கேமரா இருக்குது. முதல்ல அந்த 3 பேர் தான் ஏர்போர்ட் மூர்த்தியில் தாக்க வராங்க. முதல்ல தடுத்து பார்க்குறாரு. அதன் பிறகு ஒருத்தர் வந்து ஓங்கி அடிக்கிறாரு, செருப்பு காலிலேருந்து வீசுறாரு. அதன் பிறகு ஏர்போர்ட் மூர்த்தியில் தன்னை தற்காத்துக்குள்ள அவர்களை அடிக்கிறாரு, திருப்பி துரத்தி கொண்டு போகிறார். ஆனால் இந்த காவல்துறை யாரை கைது பண்ணியிருக்குதுன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கைது பண்ணியிருக்கு. இப்போது ஒரு வேலை இது வந்து நியூசஸ் கேஸு இல்லை பப்ளிக் கேஸ் அப்படின்னு சொன்னால் கூட முதல் தாக்கியது அவர்கள் தான் கைது செய்திருக்க வேண்டும். அதன் பிறகு ஏர்போர்ட் மூர்த்திகள் கைது பண்ணியிருக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல ஏர்போர்ட் மூர்த்திகள் கைது பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதற்கு முன்பு ஆம்ஸ்ட்ராங் ஒரு கட்சியின் தலைவர், ஒரு சமூகத்தின் தலைவர், அவரை இந்த திராவிட மாடலத்தில் தான் கொலை செஞ்சாங்க. எந்த போராட்டமும் கிடையாது, எந்த ஆர்ப்பாட்டமும் கிடையாது. சாம்பிளுக்கு வந்து என்கவுண்டர் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு மகா ஸ்டாலின் என்கின்ற ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை அதுவும் பெட்ரோல் கொண்டு வீசி தாக்கியிருக்காங்க, நாட்டு வெடிகுண்டு போட்டிருக்காங்க. அதன் பிறகு 2 நாள் கழிச்சு இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது இந்த தாக்குதல் நடந்திருக்கு. அப்போது இந்த காவல்துறை குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பா அல்லது அதனால் பாதிக்கக்கூடிய அந்த மக்களுக்கான பாதுகாப்பு என்பதை தான் தெளிவுபடுத்த வேண்டும். ஸோ இப்போ என்ன தோணுன்னா, அது என்னப்பா அம்பேத்கர் இப்படியே சட்டத்தை எழுதுகிறாரு, இப்போ தாக்கம் வந்தவன் மீது சட்டத்தை எழுதாமல் தடுத்தவர் மீது சட்டத்தை எழுத வச்சுக்கிறா சொல்லி அம்பேத்கர் அவர்களுக்கு பெரும் ஒரு இழிவை ஏற்படுத்தும். அந்த இழிவை ஏற்படுத்தாமல் அம்பேத்கர் அவர்களுக்கு புகழ் சேர்க்கும் அளவுக்கு தமிழ்நாடு காவல்துறையும் ஸ்டாலின் அரசாங்கமும் அந்த தாக்க வந்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து கொள்ளும் நம்ம கேட்டுக்கொள்கின்றோம். அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து ஒரு நீதி கிடைக்கிறோம். இனி வரும் காலங்களில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து கொஞ்சம் பார்த்து சுதனமாக வந்து பயணிக்கணும். ஏன் சொல்ல வரேன்னா, இரு சமூகங்களும் ஒன்றிணை வேணும்னு சொல்லிட்டு ஆனால் ஆம்ஸ்ட்ராங் பாடுபட்டார், அவரை முடிச்சு விட்டாங்க. இப்போ இன்றைக்கி ஏர்போர்ட் மூர்த்தியும் இரு சமூகங்களும் ஒன்றா சேரணும், அப்போ தான் வந்து தமிழகம் நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட 89 தொகுதிகள் 2 சமூகங்களும் ஒன்றா சேர்ந்தால் நாங்கள் சொல்கிறதும் முதலமைச்சர் அப்படின்னு தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறார். அதனால் இவரையும் ஏதாவது செய்வதற்கான வேலைப்பாடுகள் நடக்கும். அதனால் வந்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அரசாங்கத்தை நம்பாமல், காவல்துறை நம்பாமல் அவருக்கான ஒரு பாதுகாப்பை அவர் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தமிழகத்தில் ஏன்னா 2026 தேர்தல் வரப்போது, அது வரைக்கும் மற்ற சாதி அமைப்புகளும் மற்ற சாதி ஆட்களும் கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன்னா உங்களை கொண்டுட்டு அந்த பழியை தூக்கி அடுத்தவங்களுக்கு போட்டு இங்கே அரசியல் பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்க. அதனால் வந்து கொஞ்சம் தமிழகத்தில் நடக்கக்கூடிய சாதிய போராட்டமோ இல்லை சாதிய அடக்குமுறைகளோ ஒடுக்குமுறைகளோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து சுத்தமாக்கணும். அவர்கள் ஏற்படுத்தி விட்டு பழைய அரசுகள் போட்டுவிட்டு அரசியல் பண்ணுவார்கள்.